இன்னைக்கு நம்ம வீட்டுல சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் கிரேவிக்கு தாளிக்கிறதுக்கு கறி மசாலா பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாம் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம குக்கர்ல சமைக்க போறோம். கடலை எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப நான் வந்து எவ்வளோ விட்டேன்னா 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி போட்டோம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சு போடுறேன். வெங்காயம் போட்டதுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சிவப்பு நிறத்துக்கு வரணும். எண்ணெய் வந்து பார்த்து கம்மியா இருக்கிறது நல்லது. ஏன்னா கோழியில வந்து கொழுப்பு இருக்குல்ல, அதுக்கு நல்லா இதா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கியிலே ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் போட்டா நல்லா வாசமாவும் இருக்கும், கலர் கொடுக்கும். எண்ணெய் வதங்கையிலேயே வெங்காயம் தக்காளி வதங்கையிலே மஞ்சள் தூள் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கையிலே 2 கல் உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்டும் நல்லா போகும். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இப்போ கழுவி எடுத்து 1/2 கிலோ சிக்கன் அதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் வீட்டு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். முதல்ல வெங்காயத்துக்கு ஊற்றம் வதங்கிறதுக்கு உப்பு, இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கிரேவிக்கு அரைக்க தேவையான பொருள் வந்து மிளகு, சோம்பு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், முந்திரி பருப்பு 4 எடுத்திருக்கேன். பாத்திரம் காஞ்ச உடனே சோம்பு மிளகு மட்டும் வறுத்து தருவோம். எண்ணெய் ஊத்தாம வதக்கையில மணமா இருக்கும். கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்ச வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். வதக்குனதை நல்லா பேஸ்ட் பண்ணிப்போம். நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணதை இதை போட்டுட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டா போதும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் செம்மையா இருக்கும்.